நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் வேகத்த குறைச்சு நேரம் எடுத்து வாழ்க்கைய கொண்டாடுங்க அப்படின்னு இன்னைக்கு பேசப் போறேன். இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கைய குறிச்சு ரொம்ப சீரியஸா இருக்காங்க. எப்பவுமே சீரியஸா இருக்கிறாங்க. கொஞ்சமும் அவங்க உட்கார்றதில்ல. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற விஷயங்கள அனுபவிச்சு கொண்டாட அவங்க நேரம் எடுத்துக்கிறதே இல்ல. நெறைய கவலைகளால உங்கள நிரப்பி இருக்கிற ஒரு நபரா நீங்க இருந்தா, எப்பவுமே சீரியஸா இருக்கிற ஒரு நபரா நீங்க இருந்தா, ஒருவேள நீங்க உங்க தொழில், ஊழியம், வேலை இதுல நீங்க சீரியஸா இருக்கலாம். ஆண்டவரோட காரியங்கள்ல கூட நீங்க சீரியஸா இருக்கிற நபரா இருக்கலாம். ஆனா, உங்க வாழ்க்கைய அனுபவிக்க முடியாத அளவுக்கு நீங்க சீரியஸா இருக்க வேண்டியதில்ல. யோவான் 10:10ல ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவும், அதில் நிறைவு உண்டாயிருக்கவும் நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றதாக இருக்கிறது. உங்க வாழ்க்கைய நீங்க அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இயேசுவே இத சொல்றாரு. நீங்க உங்க வாழ்க்கைய அனுபவிக்க நான் வந்தேன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவங்க எல்லாம் வாழ்க்கைய அனுபவிக்கவே கூடாது, கொண்டாட்டமாவே இருக்கக்கூடாதுன்னு நெறைய கிறிஸ்தவங்களே நெனைக்கிறாங்க. எப்பவும் சீரியஸா ஆண்டவர பத்தியே பேசிட்டு இருக்கணும், வேற எதையும் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. நீ ஒரு பிரசங்கியாரு, நீ இத பத்தி மட்டும் தான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நெறைய தடவ மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் அக்கறைப்படுற மற்ற விஷயங்கள பத்தி நான் பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு தனி மனிதனா நான் நினைக்கிற, நான் அக்கறைப்படுற அரசியல் விஷயங்கள் எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவர் பத்தி மட்டும் தான் பேசணும், என் வாழ்க்கைய பத்தி நான் ரொம்ப சீரியஸா இருக்கணும் அப்படின்னுலாம் ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடாதீங்க. பாருங்க, நம்ம சீரியஸா இருக்க வேண்டிய சில இடங்களும் இருக்கு. எப்பவும் அசால்ட்டா, சோம்பேறித்தனமா இருக்கணும்னு சொல்லல. வாழ்க்கைய சீரியஸாவே எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்லல. வாழ்க்கையில எப்பவுமே சீரியஸா இருக்கிற ஆளுங்கள பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். தங்களோட வாழ்க்கைய அனுபவிக்காம, கொண்டாடாம, அதுக்கு நேரம் கொடுக்காம, சீரியஸாவே இருக்கிறவங்கள பத்தி தான் பேசுறேன். இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. சில விஷயங்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமுமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே இவன் பங்கு. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமியில் தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதுன்னு வேதம் சொல்லுது. இது உண்மையிலேயே ஒரு வெகுமதி. அனுபவிக்கிறதுன்றது உண்மையில ஒரு வெகுமதி. உங்களோட கடின உழைப்புக்கு ஆண்டவர் வெகுமதி தர்றாரு. அதை ஏன் நீங்க எடுத்துக்க கூடாது? தொடர்ந்து பாருங்க. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருப்பது. உங்களுடைய செயல்களின் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்வை கொண்டு வருவார். வாழ்க்கை நிலையானது கிடையாது. நாம எவ்வளோ நாள் வாழப் போறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பங்கும், வெகுமதியும் உங்களோட கடின உழைப்புக்கு ஆண்டவர் கொடுத்தது. அதை நீங்க அனுபவிக்கணும். உங்களோட பிரயாசத்துக்கு ஆண்டவர் கொடுத்தது. கடின உழைப்பு, பிரயாசம் பத்திலாம் பேசுறோம். நம்ம கடினமா உழைக்கணும். சோம்பேறித்தனமா, அலட்சியமா இருக்கணும்னு நான் சொல்லல. கடினமா நம்ம உழைக்கணும். உங்களோட உறவுகள், வேலை, தொழில், ஊழியம் இதுல எல்லாம் கடினமா உழைக்கணும். நீங்க படிக்கிறீங்களா? அதுலயும் கடினமா உழைப்ப போடணும். ஆனா ஆண்டவர் நீங்க எப்பவுமே உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு மட்டும் விரும்பல. அனுபவிக்கவும் நீங்க நேரம் எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அனுபவிக்கிறது உங்களோட பங்கு, உங்களுக்கான வெகுமதி. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் பாருங்க. அதோட தலைப்பு இப்படி கொடுக்கலாம். உங்களால் முடியும் போதே வாழ்க்கையை அனுபவியுங்கள். இதுதான் நம்ம செய்தியோட தலைப்பும். 7 முதல் 10 வரை பாருங்க. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து, உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. ஜான் குடிக்க சொல்லிட்டாருன்னு குடிக்க போயிடாதீங்க. இந்த இடத்துல போதையை பத்தி சொல்லல. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. நீங்க நல்ல தோற்றம் அளிக்கிற நபரா இருக்கணுமா? ஆமா, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. நல்லா உடுத்தணுமா? வேதம் அப்படித்தான் சொல்லுது.
உங்கள பத்தி நல்லா நீங்க உணரணுமா? பைபிள் அப்படித்தான் சொல்லுது. உங்க வாழ்க்கைய அனுபவிங்க. அது தப்பான விஷயம் இல்ல. ஆண்டவரே அத கொடுத்திருக்கிறாரு. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. அதைத்தான் தேவன் விரும்புகிறார்ன்னு நாம பார்க்கிறோம். நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவின்னு சொல்லுது. இது கல்யாணம் ஆனவங்களுக்கானது. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் ஜீவ வாழ்வை அனுபவி. இங்க பூமியில நீங்க செய்யற வேலைய அனுபவியுங்க. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அத உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா செய்யுங்க. உங்க வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நீங்க சீரியஸா இருக்கிறீங்களா? எனக்கு அனுபவிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கொண்டாட்டத்துக்கெல்லாம் நேரம் இல்ல. நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு எப்பவுமே சொல்ற நபரா நீங்க? நான் மறைக்காம சொல்றேன் பாருங்க. நானும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான். வாழ்க்கைய அனுபவிக்க நான் நேரம் ஒதுக்கணும்னு குறிப்பிட்ட ஒரு சமயத்துல நான் உணர்ந்துக்கிட்டேன். வேலைக்கு போகணும், அதுக்கு பிறகு ஊழியம் இருக்குது, பாட்காஸ்ட் தயார் பண்ணணும் அப்படின்னு ஓய்வுக்கு நேரம் இல்லாம அத தியாகம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அனுபவிக்க நேரம் ஒதுக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க வாழ்க்கைய அனுபவிக்க நீங்க நேரம் ஒதுக்குறீங்களா? உங்க வாழ்க்கைய அனுபவிக்கிறீங்களா? அல்லது அப்படியே போற போக்குல வேலை வேலை வேலைன்னு மிஷன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம மெஷினா இருக்க படைக்கல. உங்கள் வாழ்க்கைய அனுபவிக்க உங்கள் கிரியைகளை ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உங்க வாழ்க்கைய அனுபவிக்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க நண்பர்களே. காட் பிளஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.